பாண்டிச்சேரிக்கு மெயினா எதுக்கு வந்திருக்குன்னா, பாண்டிச்சேரியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்கு. நம்ம அங்க போக போறோம். வணக்கம் மக்களே, நம்ம புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் வந்திருக்கோம். இங்க பாருங்க, மக்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து வியாபாரி வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு சில பொதுமக்களும் வந்திருப்பாங்க. மீன்கள்லாம் வந்து வாங்க வந்திருக்காங்க பாருங்க. நம்மளே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு கூட்டமாக தான் இருக்கு. டைமிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3:30 மணி அந்த டைம் வந்திருக்கோம். இப்போ வேற லெவலா இருக்கு பாருங்க. எத்தனை மணிக்கு வந்து மீன்களாக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 3:30 வந்துடணும். 4:30 மணிக்கு எல்லா மீனும் காலி ஆகிடும். 5 மணிக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதுலேயும் வந்து சீக்கிரமாக வாங்கிங்க. இந்த தலைக்கு இந்தாண்ட கட் பண்ணிட்டு நம்ம இத அப்படியே சிக்கன் 65 மாதிரி போடலாம். ஆமா, அப்படியே நீட்டா கட் பண்ணி கீரை போட்டு தோசை கல்ல போட்டு. ஓ, இந்த ப்ளூ கலர் ட்ரம்ல வந்து மீன் எடுத்து தராங்க. அப்படியே மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆர்பார்ல வந்து மீன் அக்காவை இவங்களும் வாங்கிருக்காங்க. அண்ணூர்ல வச்சிருக்காங்க பாருங்க. என்ன மீன் பேரு? இது உதடின்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்க. கொடுவாட சேர்ந்தது உதடி. ஆமாமா. இது மொசப்பாறை. மொசப்பாறை. ஆமா, அது சங்கரா. சங்கரா சின்னது. இது காணாங்கத்த சீலா. காணாங்கத்த சீலாவா? மக்களே வாங்க வீடியோல போலாம். ஸோ என்னென்ன விலைங்க, என்னென்ன பிரைஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ ஆர்வர் பார்க்காதீங்க, அப்படி பார்த்துங்க. ஸோ நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வர சூப்பராக தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படி லைட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். மக்களே, நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படின்னா வந்து வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறத நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா வந்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். 410 ஒரு பாயிண்ட் இருக்கும். மக்களே, கூட மீன்களாம் வந்து மக்கள் கூட்டம் பாருங்க, வேற எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் வியாபாரிகள் மீனாக வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன்லாம் இருக்கு, ஒரு சில மீன்லாம் இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. 2000 கொடுத்தா சின்ன மீன் சங்கரா கூட மீன் 3000 ரூபா. பெருசுனா 4500. அது என்ன கைங்க வானது? தும்பளி எவ்வளோண்ணா? 1500. முருகன். மீன் பேர் அது ஐலி மீனா? ஐலி நவாசா? மக்களே பார்த்து நிறைய மீன் வந்து குச்சி காமிக்கிறாங்க பாருங்க. ஆமா, கறி மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. பாத்துங்க மக்களே. இந்த தலைக்கு இந்தாண்ட கட் பண்ணிட்டு நம்ம இத அப்படியே சிக்கன் 65 மாதிரி போடலாம். ஆமா, அப்படியே நீட்டா கட் பண்ணி கீரை போட்டு தோசை கல்ல போட்டு. ஓ, டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மக்கா. அது டேஸ்ட் நல்லா இருக்கும். சிக்கனே தான் அப்படியே கோழி கறி மாதிரி ஆச்சு. நல்லா மீன் கறி தான். இப்ப குழம்பு வைக்கலாமா இல்ல வறுக்கலாமா? வறுக்கலாம் செய்யலாம். ஆனா கறி வரும். ஓ, கோழி கறி செய்யற மாதிரி தான். என்ன மீன்கா பேரு? இத பலாசி. பலாசி மீனாக்கா? எவ்வளவுக்கா ஒரு கூடையா வாங்கினீங்க? ஒரு கூடையா 500 ரூபாய். 500 ரூபாவா? பாத்தீங்க மக்களே, ஒரு கூடையே பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. இப்ப மீன் விலை கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கொஞ்சம் விலை விலை அதிகம் தான். அப்படிங்களா? ஓ, உங்க பேருக்கா? பார்வதி. சரிக்கா. நீங்க மீன் வியாபாரம் பண்றீங்களா? எங்கக்கா பண்றீங்க? திருபுவனம். மக்களே பாருங்க, ஆர்பார்ல வந்து மீன் அக்காவை இவங்களும் வாங்கிருக்காங்க. அண்ணூர்ல வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க என்ன மீன்கா பேரு? இது உதடின்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்க. கொடுவாட சேர்ந்தது உதடி. ஆமாமா. இது மொசப்பாறை. ஆமா, அது சங்கரா. சங்கரா சின்னது. இது காணாங்கத்த சீலா. காணாங்கத்த சீலாவா? சரிங்கக்கா. எவ்வளவுக்கா விலை இது ஒரு கூடைய? இது 6000. 6000 ரூபாய். பேருக்கா மீன் பேரு? உதடி. அதுக்கா? மொசப்பாறை. 7000. 7000 ரூபாய். சங்கராக்கா? 3000 ரூபாய். இந்த மீன்கா? 2000 ரூபாய். அதாவது சீலா மீன் காணாங்கத்த மீன் மிக்ஸ் ஆயிடுது. மீன் இல்லாதனால இவ்வளவு விலை இங்க. மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எல்லாம் காத்து கடலா இருக்குது இல்ல, அதனால போட்டுங்க போகல. போட்டுங்க போச்சுனாக்க இது 4500 5000 கொடுப்பாங்க. போட்டுங்க எல்லாரும் 3 போட்டுன்றதுனால இது 7000 6000. ஆமாமா, போட்டு அதிகமா போச்சு கம்மியா இருக்கும். உங்க பேருக்கா? ஆனந்தி. சரிக்கா. நீங்க எங்கக்கா வியாபாரம் பண்றீங்க? நான் வீராம்பட்டினம். வீராம்பட்டு உள்ளே பண்ணுவேன். ஓ, மீன்லயே எதுக்கு டேஸ்டா இருக்கும்ல? எல்லாமே நல்லா தான் இருக்கும். மீன்ல இதுதான் டேஸ்ட். இதுவா? அப்படியே மொசப்பாறை அது? ஆமா. ஓ,
பாத்துக்கோங்களே மொசப்பாரியா மொசப்பாறை மீன்ல இதான் டேஸ்ட். ஆமா ஆமா பாறை மீன் ரொம்ப டேஸ்ட்னு சொல்லுவாங்க இதுனா மொசப்பாரியா மொசப்பாறை டேஸ்டா மீனா இதுதான் பாத்தீங்களா டேஸ்டா இருக்கும். சூப்பர் தான் அப்ப மக்கள்லாம் உங்க வாங்கும்போது நல்லா வாங்கி போங்க ஆமா ஆமா தெரிஞ்சவங்க வாடகை தெரிஞ்சவங்க சொன்ன வேலையை நான் பொருள் நல்லா வச்சிருப்பேன். நல்லா இல்லைன்னா கீழே உப்பு வச்சிருவேன். அதனால மீன் நல்லா இருந்ததுனால என்னை தேடி வருவாங்க. பரவாயில்ல. மக்களே பாத்துங்க பாட்டிமா மீன் வாங்கிருக்காங்க பாருங்க. மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பாருங்க. கண்ணுலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. பாட்டிமா என்ன மீன் பண்ணுவோம் இது? என்ன மீன்? இது சபா சபாஸ் சபாஸா? ஓ பரவாயில்ல எவ்வளோ இன்னைக்கு? 2300 விலை அதிகம். விலை அதிகமா? பாட்டிமா உங்க பேர் சொல்லுங்க. பூபதி. அப்படியா அப்படியா. பாட்டிமா இப்ப மீன்லாம் வாரீங்களா? மெயினா வந்து எங்க வியாபாரம் பண்றீங்க? இருக்கும் அப்படிங்களா? இப்போ நார்மல் வாங்குறீங்களா? எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க இப்ப? நாங்க ஒரு 30 லட்சம் வாங்கிடுவோம். 30 வருஷமா வாங்கிட்டு சரி வடிமா நன்றி வடிமா. ஒரே நடுக்கு போடுதான். மூணு மீன் உங்க பேர் சொல்லுங்க. ராணி. சரிங்க. இப்போ வந்து மார்பல் வந்து எவ்வளவு நாளா வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க? நான் ஒரு 20 வருஷமா 20 வருஷமா பண்றீங்களா? சரிங்க. இப்போ பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்படிங்களா? இப்போ சீலா மீன் என்னென்ன மீன் உங்களுக்கு? சீலா இருக்கும், வஞ்சிரம் இருக்கும், பாறை இருக்கும், பாறை இருக்கும், கொடுவா இருக்கும், வவ்வா இருக்கும், வஞ்சிரம் அதெல்லாம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பெரிய வேரா பாத்து மக்களே பெரிய ரக கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சரியான பெரிய வேரா. சூப்பரா. இப்போ இறை விலை எவ்வளோக்கா? 1 கிலோ? கிலோ 1000 ரூபாய். கிலோ 1000 ரூபா? கிலோ 1000 ரூபா. சூப்பர் கடையில் பரவாயில்ல தாராளமாக வாங்கலாமே. பார்த்துங்க மக்களே இவ்வளோ பெரிய இறை 1000 ரூபா 1 கிலோ. விலை ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பரவாயில்ல கம்மியாக தான் இருக்கும். 4 போடும். இப்போ வஞ்சர மீன் எவ்வளோக்கா? கிலோ 800 ரூபா. கிலோ 800 ரூபாவா? பார்த்துங்க மாதிரி பெருசாக இருக்கு பாருங்க. இதுக்கு நாக்கு மீனாக்கா? இது நாக்கு மீன். எவ்வளோ காசு இருக்கு அப்படியே? இது கூரை 500 ரூபா. கூரை 500 ரூபா. ஓ சரிங்க. இதுக்கா விலை மீனுக்கா? இது 500 ரூபா. 500 ரூபா. பார்த்துங்க கம்மி பண்ணிக்கலாக்கா விலைலாம்? எவ்வளோ பண்ணிக்கா? 400 ரூபா போடுவோம். 400 ரூபா போடுவீங்க. ஓ இப்போ வஞ்சரம்க்கா? வஞ்சரம் அதே விலையா இல்லை கம்மி பண்ணிக்கலாம்? அதே தான். அதுதான். நாங்கள் 750 ரூபா வாங்குறோம், 50 ரூபா வச்சுக்கிறோம். 50 ரூபா வச்சுக்கிறேன். சரிங்க. இப்போ சீலா மீனுக்கா? சீலா 2500 ரூபா. 2500 ரூபா. பெருசாக இருக்கு. 2000 ரூபாய்க்கு போடுவோம். 2000 ரூபாய்க்கு. எவ்வளோ கிலோ இருக்குங்க அது? அது 4 கிலோ இருக்கும். 4 கிலோவா? பார்த்துங்க சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம என்ன சுறாக்கா? சுறா 2000 ரூபா. 2000 ரூபா. அது சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சுறா வந்து கொஞ்சம் புளி புளியா இருக்கு. ஒரு சுறா ஒயிட்டா இருக்குல்ல அது வேற. அது பால் சுறா, இது ஒரு சுறா. இது ஒரு சுறா. சுறா. ஓ இந்த கொடுவா கருப்பா இல்லையா அது மாதிரி அது. சரி சரி. இந்த பாறை மீன் எவ்வளோக்கா? பாறை 1500 ரூபா. 1500 ரூபாவா? பாருங்க பெரிய பாறை. எவ்வளோ கிலோ இருக்குங்க? இது 7 கிலோ. 7 கிலோ இருக்குமா? 7 கிலோ. ஓ சூப்பர் தான். ஒரு நல்ல விலையா இருக்கு. இங்க வாழை மீன்கள்லாம் இருக்கு பாருங்க. இங்க அக்கா வாழை மீன்கள் கூட வாங்கினீங்களா? எவ்வளோக்கா விலை? 2000. 2000 வாங்கிருக்கீங்களா? பாத்துக்க மக்களே இவங்களும் மீன் வியாபாரி தான். 2000 வாங்கிருக்காங்க பாருங்க. சரி விலை வந்து கம்மியா இருக்கா ஏறி இருக்கா? ஏறி இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப போகல காத்தடிச்சுக்கிட்டு. ஆமாமா ஒரு 1500 ரூபா 1300 1000 கூட வித்துட்டு இருப்பாங்க. 1000 ரூபா கூட வித்தாங்க, 1500 ரூபா வித்தாங்க. உங்க பேருக்கா? வேற வேற கேக்குறீங்க பட்டு. பட்டு சரிங்க. நீங்க மெயினா வந்து எங்க வியாபாரம் பண்ணீங்க? மார்க்கெட்டுக்கு அங்கங்க போய்டும் பாண்டிச்சேரிக்கு. சங்கரா மீன் இருக்கு ஒரு கூட எவ்வளவு விலை? ஒரு கூட 7000. 7000. 7000. அது 7000. அது என்ன மீனுக்கு பேரு? அது கிழிச்ச. கிழிச்சியா? அது கிழிச்ச 6000 ரூபாய். 6000 கிழிச்சனா? உங்க பேருக்கா? என் பேர் மங்களலட்சுமி. சரிக்கா. நீங்க வந்து மீன் வியாபாரம் எங்க பண்றீங்க? நான் கூட்டுறல பண்றப்பா. கூட்டுறீங்களா? ஆர்பர் வந்து எவ்வளவு நாள் நீங்க மீன் வாங்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து 20 வருஷமா வரேன். 20 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. மக்களே பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இடம் வாங்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு விலை கேட்கலாம் ப்ரோ? விலை எவ்வளவு ப்ரோ? 3 செட் அப்படியே 1500 ரூபா கட்டுவோம். 3 செட் 1500 ரூபாவா? பாத்து மக்களே 1500 ரூபா. கனோ ஒரு 300 ரூபாய் கட்டு. 300 ரூபாய்க்கு வாங்கிங்களா? ஆமா. நல்லா இருக்கு. 2 பெரிய இறா. ஆமாமா பெரிய இறா மொத்தம் ஒரு 1000 ரூபாய் கட்டு. 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க உங்க கடையில தான். சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. 3 பேருக்கு கட்டா இருக்கா? விலை கட்டா இருக்கா? விலைலாம் ஓகே ப்ரோ. எடுக்கலாம். கரெக்ட்டா எடுக்கலாம். கட்டா இருக்குமா? வந்தீங்கன்னா கும்பலா வந்தீங்கன்னா எடுக்கலாம்.
ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கூட வாங்கி அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீ தாராளமாக வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. மக்களே பார்த்துங்க, அண்ணன் வந்து வஞ்சர மீன் வாங்கியிருக்காங்க பாருங்க. உள்ள இருக்கு பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. வஞ்சர மீன் வாங்கிக்கலாம். இப்போ கூடையாக வாங்கிங்களா இல்லை கிலோவாக வாங்கிங்களா? கிலோ தான். கிலோ வந்து கிலோ 1000 ரூபாய். எதுக்காக வாங்கிங்களா? ஃபங்க்ஷனுக்கா வியாபாரத்துக்கா? ஃபங்க்ஷனுக்கா? இப்போ ஒரு கிலோ எவ்வளோ விலை உங்களுக்கு? 1 கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபா அப்படிங்களா? இப்போ வேலை 800 ரூபா சொன்னாங்க, 700 சொன்னாங்க. அதெல்லாம் அது 800 700 சின்ன மீன், சின்ன சைஸ். சின்ன சைஸ். பெரிய மீன் 1000 ரூபா. 1000 ரூபாய் 1200 இருக்குது. இந்த மாதிரி சைஸுக்கு அந்த விலை அப்படிதான் போயிடும். இப்போ அப்படியே அவங்க வாங்கிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பாருங்க, அக்கா கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ கட் பண்ணி அப்படியே அண்ணா வாங்கிட்டு போயிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு. உங்கள் பேருண்ணா? என் பேர் குணசேகரன். சரி, ஓகே. ரெடிண்ணா. ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன் இல்லை மக்களே. பாருங்க, மீன்லாம் கட் பண்ணுறாங்க பாருங்க இந்த லைனில். ஸோ இவங்க கட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ மீன்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மீன் அங்கே வாங்கிட்ட பிறகு அடுத்தபடி அங்கே வெட்ட வந்து பெரிய பெரிய மீன்கள் வெட்டலாம். அதே மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் கட் பண்ணுறாங்க. அக்கா மீன்லாம் கட் பண்ணுறீங்களா? ஆமாப்பா. இப்போ இந்த சின்ன மீன்லாம் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ? சின்ன மீன் 50 ரூபா வாங்குவோம். ஆமாம். பெருசா இருந்தா 100 ரூபா வாங்குவோம். 3 கிலோ மீனா இருந்தா 100 ரூபா வாங்குவோம். அப்படிங்களா? ஹார்பர்ல வந்து எவ்வளவு நாளா வந்து மீன் கட் பண்றீங்க? நான் 30 வருஷமா கட் பண்றேன். 30 வருஷமா பண்றீங்களா? பாத்துங்க மக்களே, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க மார்க்கெட்? 3:30 வைப்பாங்க. 3:30. ஆமா, 5 மணிக்கெல்லாம் இதாயிடும், முடிஞ்சிடும். 5 மணிக்கு விடிய காலையில முடிஞ்சிச்சுல. அதே பாருங்க, அக்கா கட் பண்ணி பாருங்க. அதான் பெரிய பெரிய மீன் கட் பண்ணிருக்காங்க மக்களே. பாத்துங்க, அக்கா வஞ்சர மீன் கட் பண்றாங்க பாருங்க. சூப்பர் மீன் பாத்துங்க. இப்போ வஞ்சர மீன் அக்கா ஸ்லைஸ் போறாங்க பாருங்க, சூப்பரா. அந்த வீடியோ பாருங்க. கெல்த்தி பேர் கெல்த்தியான பேரு. ஓ அப்படிங்களா? எவ்வளோங்க தரீங்க? 100 ரூபாய்க்கு கொடுங்கப்பா. 100 ரூபாய்க்கா? பாத்துங்க மக்களே, 100 ரூபாய்க்கு தராங்க பாருங்க. பாருங்க, அண்ணன் அள்ளி தராரு, எக்ஸ்ட்ரா தராரு பாருங்க. நாளைக்கு 800 ரூபா கொஞ்சம் பார்க்கலாமா? தேங்காய் திட்டு துறைமுகத்துக்கு வந்து எப்படி வரலாம்? பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து மரப்பாலம் ஜங்ஷன்ல இறங்கி அப்படியே கிழக்கு பக்கம் வீதியில வந்து இருந்தாக்கா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அங்கதான் மீன் எல்லாம் சேல்ஸ் ஆகுறது, கொள்றது, போறது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அனைத்து கிராமத்துல இருந்து வர்றவங்க அம்பேத்கர் சிலை வழியாகவும் அரியாங்குப்பம் பகுதியில இருந்து இந்த பகுதியில இருந்து 2 பகுதி வந்து மரப்பாலம் ஜங்ஷன்ல வந்து தான் உள்ள வருவாங்க. எல்லாம் உள்ள வந்து இங்க வந்து மீன் வாங்கின திரும்பி 100 அடி ரோடு லதா ஸ்டீல், அது அருகில உள்ள ஹைஜிங் மார்க்கெட், அந்த மார்க்கெட்ல தான் வந்து மீன் போய் வியாபாரம் பண்றது. வியாபாரம் பண்ணி அங்க இருந்து பெரிய மார்க்கெட்டுக்கு அங்கங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க போய் வியாபாரம் வந்து பண்ணீங்கன்னா இதான் நடைமுறையான வாழ்க்கை. 800 ரூபாவா? ஓ, அதை பிரிச்சிருங்க அப்படியே 2 பேரும். இது 2 நாங்க கல்லுன்னு சொல்லுவாங்களே பேரு, கல்லுண்டா? மக்களே, இந்த போட்ல வந்து கடமாலை எடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே பாருங்க, உள்ள ஃபுல்லா அந்த கடமாங்கலாம் எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்களாம். ஸோ மெயினாக இருக்கு பாருங்க. இந்த எடை போட்டு பின்னாடி பாருங்க, அப்படி ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த வண்டிகளை வந்து எடுத்துட்டு போவாங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 500 ரூபா அந்த விலைக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஹோட்டலுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம இந்த கருப்பு மையெல்லாம் வந்து கடமாவோட கருப்பு மை தான். மக்களை, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கடை கிலோ 500 400